ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம போடாத ஒரு வீடியோ. அதுதான் இந்த ஹேர் ப்ரஷ் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அது போடணும் அப்படின்னு சொல்லி போடவே முடியல. மெயின் ரீசன் இது ரெண்டும் வாங்காததுக்கான தான். ஹீட் ப்ரொடெக்ஷனும் இந்த சீரமும் வாங்கவே இல்லை. இது வாங்கின பிறகு சரி இது எல்லாம் வாங்கிட்டு மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுவும் நைக்கா ஹாலில் நான் வாங்கினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இதை ஓப்பனே பண்ணலை. இப்போ தான் உங்கள் கூட சேர்ந்து நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ரொம்ப நாளே எனக்கு ஆசை. ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தது எனக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப நாளாக பார்த்து வச்சு காசில் வச்சு எப்படியோ ஒன்று வாங்கிட்டேன். இதுவும் சேஃப் கிடையாது தான் ஹேருக்கு. ஹேர் டூல்ஸே மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண ஃபர்ஸ்ட் டே தான் இப்படி இருக்கும். செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட்டானா. ஃபர்ஸ்ட் டே தான் இது மாதிரி கேர்ளாக இருக்கும். நான் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2 hours கிட்டக்க ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என் ஹேர் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃபேனில் நல்லா காய வச்சுட்டேன். இதுலேயுமே காய வைக்கலாம், பட் இதுவுமே ஹேரில் படும் அப்படின்றதுக்காக நான் ஃபேன்லேயே காய வச்சுட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு வால்யூமைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹேருக்கு முக்கியமானது இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன். இது என்ன ப்ராண்டில் வாங்கினேன்னா பேர் அனாட்டமி எக்ஸ்பர்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதுதான். இது வந்து ஃபுல்லாக இப்போ நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து தான் ஃபுல்லாக ஹேர் வால்யூமைசரில் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட் பண்ண போகிறேன். அதுலேயும் கொஞ்சம் கேர்ள்ஸ் பண்ண முடியுமா, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டிஷனில் ஃபஸ்ட்டு இது ஹீட் ப்ரொடெக்ஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எந்த மாதிரி திக்னஸில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கை கண்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஃபார்மேட்டில் இருக்குது. நான் கையில் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் உங்கள்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்த்த வீடியோஸில் எப்படி தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளிப் வச்சுருக்கேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எனக்கு தேவை ஸ்ட்ரைட்டன், ஸோ நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து வெறும் ஹேர் மட்டும் வரும். செகண்ட் வந்து லைட்டாக ஹீட் வரும். லைட்டாக ஹீட் வரும். தேர்ட் ஆப்ஷன் வந்து நல்லா காற்று வருது. தேர்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹீட் வரும். ஸோ நம்ம ரொம்ப ஹீட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மினிமலாக இருக்கிறத வச்சாலே போதும். இந்த ஹீட்டே நமக்கு போதுமாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தாலே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இத்தனைக்கும் மீடியமில் தான் வச்சு பண்ணேன், ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணல. ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணலாம். என்னோட நார்மல் ஹேர் இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணது நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபுல்லாக பண்ணிடலாம்.
பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா, சரி நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. பேசாமல் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வாங்கிருக்கலாமோ அப்படின்ற யோசனை கூட வந்துச்சு. பட் இட்ஸ் வொர்த் இட். ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இல்லாமல் மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஹேர் அவ்வளோ ஹீட் ஆகுது, ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். ஏன்னா நான் ஏன் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாத காரணமே அதுதான். ஃபினிஷ் முடிச்சாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபைனலாக இந்த லாரியல் டோட்டல் ரிப்பேர் ஹேர் சீரம் மட்டும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு பபிள் கம் ஸ்மெல் வருது. நான் ஃபுல்லாக ஹேரில் கை வைக்க போகிறதில்ல, வச்சோன்னா அது ஃபுல்லாக இதாகுது, கிடைச்சி திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்குது. ஃபைனலாக இந்த ப்ராடக்டை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.